உன்னை ஜம்முன்னு வண்டியில உட்கார வச்சு இன்னைக்கு ஊரை சுத்தி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, நீங்க கோவிலுக்கு கிளம்புங்க. நீ ஓகேவா மதி? சமையல உன்னால பாத்துக்க முடியுமா? சாம்பாருக்கு காயெல்லாம் வெட்டி வச்சிட்டீங்க, பருப்பையும் வேக வச்சிட்டீங்க, இட்லிக்கு மாவு ரெடியா இருக்கு, காஃபிக்கு டிகாஷன் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன? சட்னி அரைக்கணுமே. ஐயோ, நான் பாத்துக்கிறேங்க. ஏதாவது பண்ணி வச்சுட்டு போட்டுமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. உங்க பர்த்டே அன்னைக்கு மட்டுமாவது நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ரேவதி தான் கூப்பிடுறா. எல்லா பர்த்டேக்கும் காலையில முதல் ஆள போன் பண்ணிடுவா. நைட்டே கூப்பிடணும்னு நினைப்பா, ஆனா தங்கராஜன் இருக்கும்போது போன் பேச முடியாதுல்ல, அதான். ஹலோ ஹலோ அண்ணி, சொல்லு ரேவதி. ஹாப்பி பர்த்டே அண்ணி. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் எல்லாம் ஒன்னும் இல்ல. நானும் உங்க அண்ணனும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சூப்பர் அண்ணி. வேற எந்த பிளானும் இல்லையா? கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லவா? சரிங்க அண்ணி, கூப்பிடுங்க. நானும் போய் தரணிய ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன். வைக்கட்டுமா? சரி ரேவதி. பாய் அண்ணி. மலர், போலாமா? சமையல் ஏதாவது டவுட்னா எனக்கு போன் பண்ணி கேளு. ஷோ, நான் ஆன்லைன்ல பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி, போங்க, okay. போங்க. பாய். வரோம்பா. சரி, பாய். பசிக்குதா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் சமையலையே முடிச்சேன். என்ன சமைச்சு வச்சிருக்காளோ என்னமோ. அம்மா, பாப்பாவை நான் பாத்துக்கிறேம்மா. இட்லி வேகல போலையே. இல்ல, நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு இருக்கலாம்ல. ஒவ்வொன்னுக்கும் போவா போல. என்ன சாஞ்சி நின்னுட்ட? போய் எடுத்துட்டு வா. என்ன எடுத்துட்டு வரணும்? காஃபியா? அது நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தானே குடிப்பீங்க. காஃபி யார் கேட்டது? போய் சட்னி எடுத்துட்டு வா. கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் இல்லாம இத எப்படி சாப்பிடுறது? அதுதான் சாம்பார் இருக்கே. சட்னி எங்கன்னு உன்னை கேட்டேன். சட்னி எல்லாம் நான் பண்ணல. சட்னி பண்ணலையா? சட்னி இல்லாம மாமா இட்லி சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? டேய், நீ என்னடா தின்னுகிட்டு இருக்க? இட்லி அவிச்சு வெறும் சாம்பார மட்டும் பண்ணி வச்சிருக்காடா இவ. இங்க பாரு, சாம்பாரு தண்ணி மாதிரி இருக்கு. இத மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிடா இட்லி தின்ன முடியும்? சட்னி இல்லாம நாங்க ஒரு நாள் கூட இட்லி சாப்பிட்டது கிடையாது. நீங்க அத சாப்பிட்டு பாருங்க, நல்லாதான் இருக்கும்.
வேற எதுவும் செய்யலையா நீ? முட்டை வேக வச்சிருக்கேன், அது வேணா எடுத்துட்டு வரட்டுமா? காலையிலேயே யாரு முட்டையெல்லாம் சாப்பிடுவாங்க? அதுல நிறைய புரோட்டீன் இருக்கும். இங்க பாரு, இந்த புரோட்டீன் ஐன்ஸ்டீன் கதையெல்லாம் யாரும் கேட்கல. காலங்காத்தால இந்த அவிச்ச முட்டையை எப்படி சாப்பிடுறது? தொண்டைக்குள்ள இறங்குமா? கண்டதையும் பண்ற நேரத்துக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா சட்னி அரைக்க? அண்ணி தானே சமைப்பாங்க இன்னைக்கும். இன்னைக்கு ஏன் சமைக்கல? அவளுக்கு பிறந்த நாளாம். நீ கோயிலுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இந்த மேடம் தான் அனுப்பி வச்சாங்க. 3/4 மணி நேரமா சமயக்கட்டுக்குள்ள கடந்து எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு இருந்தா. தலைவாழை இலை போட்டு ஏதோ விருந்து வைக்க போறான்னு நினைச்சேன். என்னத்த கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்தியா? நான் எதுவும் பண்ணாமலாம் இல்லையே. இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு. இது போதாத பிரேக்ஃபாஸ்டுக்கு? நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இந்த இவ சொல்லுவாளா? என்னங்க ஏங்க ஏங்க பாரு, எப்படி கோச்சிக்கிட்டு போறாருன்னு பாரு. இதுல கோச்சுக்கு என்ன இருக்கு? ஒரு சட்னி அரைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? 10 நிமிஷம் ஆகுமா? அத செய்யறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? வீம்புக்குனே செய்யாம இருக்கியா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. அவளும் பொறுப்பு இல்லாம போயிட்டா. போகும்போது எதுவும் சொல்லிட்டு போலியா என்னென்ன சமைக்கணும்னு? நாங்க எந்த காலத்திலயும் இப்படி இட்லி சாம்பார் சாப்பிட்டதே இல்ல. சமைச்சு வச்சிருக்காளாம் ஒரு சமையல். நீ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றியா? என்ன பிளான்? அப்பா நல்லா சாப்பிடக்கூடாது, இல்ல உன்ன சமைக்கவே சொல்லக்கூடாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யோசிச்சுதான் நீ இப்படி எல்லாம் பண்றியா? அந்த அளவுக்குலாம் மோசமா யோசிக்கிற மைண்ட் செட் எனக்கு கிடையாது. அவங்க சாப்பிட ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆசைப்படுறது ஒன்னா இருந்தா பரவாயில்ல, நிறைய ஆசைப்படுறாங்களே, அதெல்லாம் சமைச்சு குடுக்கறதுக்கு இதென்ன ஹோட்டலா? அண்ணே, அண்ணே, வேண்டாண்ணே. அத்தை பிரசாதம். அத்தை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மா, என்ன ஆச்சு? கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சா? ஆ, கும்பிட்டோம். தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சா? இருந்துச்சு அத்தை. நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாருமா சேர்ந்து காலையிலேயே என்ன பட்னி போட்டுட்டீங்கல்ல. பட்னி போட்டோமா? மதிதான் சமைக்கிறேன்னு சொன்னாலே அத்தை. அவ சொல்ல மட்டும்தான் செஞ்சா. அப்ப எதுவும் சமைக்கலையா அத்தை? இல்ல அவ சமைச்சிருப்பாளே. இட்லி அவிச்சு சாம்பார் மட்டும் பண்ணி வச்சிருக்கா. சட்னியும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. சட்னி இல்லாம உங்க மாமா என்னைக்கு சாப்பிட்டிருக்காரு? அத கேட்டா பதிலுக்கு பதில் பேசுறா. 4 வீட்டுக்கு கேக்குற மாதிரி கத்துறா. அவ வாய்க்கு பயந்து உங்க மாமா சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாரு. ஐயோ, அவர் சாப்பிடலன்னா நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? நானும் சாப்பிடல. ஏமா, 2 பேருக்கு சுகர் இருக்குல்ல, சாப்பிடலன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா?
அத பத்தின கவலை தான் இங்க யாருக்குமே இல்லையேப்பா. கொஞ்சம் லேட்டா கோயிலுக்கு போனா சாமி எங்கேயோ போயிடுற மாதிரி இவ கோயிலுக்கு போனா, அவ அதுக்கு மேல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் எதுவும் செய்யல. நாங்க பட்னி கடந்ததுதான் மிச்சம். இட்லியும் சாம்பாரும் செஞ்சு முட்டையை வேக வச்சு கொடுத்தங்க. இவங்களுக்கு அது பிடிக்கல, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மத்தபடி பட்னி எல்லாம் போடல. நம்ம வீட்ல எப்படி சாப்பிடுவோன்னு நீ சொல்லிட்டு போலியா மலரு? இட்லியும் அவிச்ச முட்டையுமா சாப்பிடுவோம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க தான் எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்களா இருக்கும். வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இட்லியும் முட்டையும் கொண்டு வந்து நீட்டுறா. சாரி அத்தை, 10 நிமிஷத்துல நான் சட்னி ரெடி பண்ணிடுறேன். ஏங்க ஏங்க ஆ. என்ன பண்ண போறீங்க? சட்னி அரைக்க போறேன். ஏதாவது பண்ணீங்கன்னா கொன்றுவேன் உங்களை. ஏய், அவங்க பட்னியா இருக்காங்க மதி. அவங்கள பட்னி போடணும்ல யாருமே நினைக்கலையே. அவங்க வீம்புக்குன்னு சாப்பிடாம இருக்காங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கு. சுகர் இருக்கிறவங்க தான் பார்த்து பார்த்து சாப்பிடணும். இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐயோ, அவங்களுக்கு மயக்கம் வரும். உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது மதி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. மதி, அவங்களால பசி தாங்க முடியாது மதி. பசி தாங்க முடியலன்னா செஞ்சதை எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன மதி நீ? நீங்க மட்டும் ஏதாவது சமைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் எங்கேயாவது வச்சு கடிச்சு வச்சிருவோம் உங்களை. ஆ? நான் வேற சட்னி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். செய்யலன்னா தப்பாயிடும்ல. தப்பா இருக்கட்டும், பரவாயில்ல. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு டபுளா சமைச்சு கொடுத்து நீங்க தான் அவங்களை கெடுத்து வச்சிருக்கீங்க. அவங்களும் ஹோட்டல் மாதிரி இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றாங்க. ஒரு நாள் இருக்கிறது சாப்பிடட்டும். மதி, இந்த டைம்ல நீயும் இங்க ஏன்? பாருங்க, இன்னைக்கு அவங்களோட மெனு இட்லியும் சாம்பாரும் தான். அதத்தான் அவங்க சாப்பிடணும். ஓ, இத மீறி நீங்க ஏதாவது சமைச்சீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. கேக்குறது கேட்காதது எல்லாத்தையும் நீங்க பண்ணி கொடுத்துதான் இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்க. உங்களுக்கு ஒரு விஷ் கூட அவங்க பண்ணல. ஆனா அவங்க கேக்குறது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணுமா? நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க பேசாம இருக்கணும். இல்ல மதி, நான் அவங்களுக்கு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்களா, அவ்வளவுதான். ஐயோ, அதெல்லாம் முடியாது மதி. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏய், என்ன பண்ற நீ? இதெல்லாம் இருந்தா தானே நீங்க சமைப்பீங்க. நான் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சிடுறேன். மதி, ஏன்? இத பாருங்க, எனக்கு தெரியாம நீங்க கடையில ஏதாவது வாங்கி சமைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் சத்தியமா உங்ககிட்ட பேச மாட்டேன். மதி, மதி, ஐயோ மதி, ஐயோ, ஐயோ, இவ என்ன இப்படி பண்றா? என்ன ஆக போதும் கடவுளே. எனக்கு கையெல்லாம் நடுக்குது. சுகர் குறைஞ்சிருக்குமோ? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நாக்கெல்லாம் வறண்டுருச்சு. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. வயித்துல என்னவோ புடிச்சு புடிச்சு இழுக்குதுங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது லட்சுமி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நீ பாக்கியராஜ கூப்பிடு.
பாக்யராஜ் மா பாக்யராஜ் இதோ வரமா வரமா. டேய் என்னம்மா என்ன ஆச்சு? மதியம் சரியா சமைக்கல. இந்தா சமைக்கிறேன்னு போன மலரும் என்ன பண்றான்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு படபடான்னு வருதுன்னு சொல்றாருடா. அப்பா டாக்டர்கிட்ட போலாமா? அதெல்லாம் வேண்டாப்பா. சாப்பிட்டு மாத்திரையை போட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீ போய் மலர் சமைச்சிட்டாளான்னு போய் பாரு. சரிம்மா. ஏப்பா இருப்பா. அப்படி கெஞ்சி கேட்டெல்லாம் இந்த வீட்டை எனக்கு யாரும் சோறு போட வேண்டாம். பாக்கியராஜ், நீ ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துரு. அப்பா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கணும்னா எப்படியும் 1/2 மணி நேரம் ஆயிடும்பா. எதுக்குடா 1/2 மணி நேரம்? போக வேற 1/4 மணி நேரம். அங்க பார்சல் கட்ட 1/4 மணி நேரம் ஆயிடுமா. இப்ப காலையில நேரம் கூட்டம் வேற இருக்கும். அப்ப சாப்பாடு இல்லாம நான் செத்து போயிரேன்டா. என்னங்க என்னப்பா? அப்பா நீங்க இருங்க, 2 நிமிஷம் சாப்பாடோட வரேன். என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மலரு, என்னங்க? அப்பாக்கு சுகர் லோ ஆயிருச்சு. ஐயோ நீ சட்னி பண்ணிட்டியா? ஐயோ இல்லங்க. பாக்யராஜ் அம்மா இதோ வரமா. மலர் ஏதாவது பண்ணி சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ ஐயோ மதி, இதுக்குதான் சொன்ன மதி. இப்ப பாரு, சுகர் ரொம்ப லோ ஆயிடுச்சு சாப்பிடாம. அவங்க சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும். வீட்ல சாப்பாடே இல்லாமலாம் இல்லையே. அதான் இட்லி சாம்பார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் கொடுங்க. அதான் பிடிக்கலன்னு சொல்றாங்களே. இப்ப சாப்பிடுவாங்க, கொண்டு போய் கொடுங்க. நான் வேணா கொண்டு போய் கொடுக்கட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். நீ கொடுத்தா அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க வேற சாப்பிடவும் மாட்டாங்க. அப்ப நீங்களே கொண்டு போய் கொடுங்க. திட்ட மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்லபடியா சாப்பிடுவாங்க. நீங்க கொண்டு போய் கொடுங்க. நான் வேணா சட்னி அரைச்சிரவா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லல. சுகர் லோ ஆயிடுச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இருக்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க கொடுங்க. என்ன மதி? கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க, போங்க. இப்பவும் சாப்பிடலனா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம். நான் சொல்றேன்ல, அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இதை கொண்டு போய் கொடுங்க. புடிங்க, கொண்டு போய் கொடுங்க. போங்க, அவங்க சாப்பிடுவாங்க, போங்க. மதி போங்க. போங்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பாத்து பாத்து சாப்பிடுங்க. சட்னி இல்லாம சாப்பிட மாட்டாங்களே. நாம கொடுத்தோம், தூக்கியும் போடல. இப்படி கடகடான்னு தட்டேங்க. ரூம்ல 2 பேரும் சாப்பிடுறாங்களா? சாப்பிடுறாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கு போய் பயந்தீங்க? அவங்க உங்களை த்ரெட்டன் பண்ணியே காரியத்தை சாதிக்கிறாங்க. நீங்களும் எமோஷனல் ஆகி அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
கொஞ்ச நாள் இப்படியே விடுங்க, வழிக்கு வந்துருவாங்க. இப்ப வந்த மாதிரி. சரி, நான் காலேஜ்க்கு கிளம்பட்டுமா? நம்ம சாயந்தரம் மீட் பண்ணலாம். ம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ